ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இந்த 3 மாதம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எல்லா சூழ்நிலையிலும் வெயிலின் உஷ்ணத்தையும் பாராதபடிக்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு நினைப்பூட்ட நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதனுக்கு முதலாவது மிகவும் முக்கியமானது ஒன்று வேண்டும். என்ன இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவருடைய நாமம் சமாதான பிரபு. அப்படி என்றால் இயேசுவுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் சமாதான பிரபு. அவருடைய நாமமே அல்லாமல் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வேறொரு நாமம் உண்டாகவில்லை. வாசியங்கள் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். வாரத்தின் முதல் நாளில் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் பூட்டப்பட்டிருக்கிற வீட்டின் நடுவிலே இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். 26ஆம் வசனத்தை படிங்கம்மா. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்கு உள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பிற்குரியவர்களே, இந்த 3 வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாய் நடந்த காரியம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பிரசித்தப்படுத்துகிற இடங்களிலே முதலாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மரியாள் கல்லறையின் இடத்திலே கடந்து போகிறாள். எதற்கென்றால் இயேசுவின் சரீரத்தை வைத்த கல்லறையை பார்க்கும்படியாய். ஆனால் அவர் மரிப்பதற்கு முன்பதாய் சொன்னார், நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன். அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. அவரோடு கூட தான் இருந்தார்கள். ஆனால் யாரும் அவர் சொன்னதை நம்பவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு சரித்திரம் நடந்ததே இல்லை.
இயேசு கிறிஸ்துவின் மரணம் சரித்திரத்தை பிரித்து எடுத்தது. அவருடைய பிறப்பு பிரித்தது. அவருடைய மரணம் தேவாலயத்தின் திரைச்சிலையை இரண்டாய் கிழித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பிற்குரியவர்களே, இயேசு மரித்திராவிட்டால் இன்று நமக்கு சமாதானம் என்பது இல்லை. அவர் அப்படி தேடி போன மரியாளை பார்த்து மரியாள் சொல்லுகிறார், தேவ தூதர்கள் நிற்கிறார்கள், அவர்களை தூதர்கள் என்று அறியவில்லை, தோட்டக்காரர்கள் என்று நினைத்து, ஆண்டவரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டா என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கிறேன். அவருடைய இருதயத்தின் வியாகுலங்களை பார்த்த ஆண்டவர், அவர் ஸ்திரீயேன்னு சொல்லும்போது தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள் ஸ்திரீயே என்று. ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் அவர் நன்காய் அறிந்தவர். அவர் நன்றாய் அறிந்தவர். ஏதோ ஒரு குருட்டுத்தனமாக அவர் கூப்பிடுகிற தேவன் அல்ல. அவர் சரியாய் பார்த்து மரியாளே என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. மரியாளே என்று கூப்பிட்ட பிற்பாடு மரியாள் தோட்டக்காரர்ன்றோ நினைக்கல, தூதர்கள் என்றும் நினைக்கவில்லை. ஆண்டவரே என்று சொல்லி அவரை அவர் அடையாளம் கண்டு கொள்கிறார். பிற்பாடு அவள் எல்லாருக்கும் சொல்லுகிறாள், ஆண்டவரை நான் பார்த்தேன், அவர் உயிர் தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தைகள் சீஷர்களுக்கு சந்தோஷத்தை அல்ல, பயத்தை உண்டு பண்ணினது. பயத்தை உண்டு பண்ணினது. இப்பொழுது பயந்து கொண்டு வீட்டிற்குள்ளாய் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் என் ஆண்டவர் அவர்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து அல்ல, அவருடைய பயத்தை பார்த்து அவர் அவர்களை ஏளனமாய் நினைக்கவில்லை, அவர்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளவில்லை. அவைகளின் மத்தியிலும் அவர்களுக்கு ஒரு சமாதானம் தேவை என்பதை அறிந்தவராய் அந்த இடத்திலே அவர் கடந்து போகிறார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவை முதலாவது சமாதானம். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எந்த காரியங்கள் எப்பொழுது எப்படி தேவை என்பது நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனோடு இருக்கிற இயேசுவுக்கு அது நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. நான் பசியா இருந்தா, பசியா இருக்கிறியா, பயப்படாதன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட மாட்டார். நமக்கு என்ன தேவை? நம்ம பலகீனமாக இருந்தா, வியாதி தானே பரவாயில்ல அப்படி போக மாட்டார். நமக்கு என்ன தேவை அதை நின்று நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒருவர் தான் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிற்பாடு பயந்து கொண்டு இருக்கிற யூதர்கள், அவர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்கள், பயந்து வீட்டை பூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த பூட்டப்பட்ட வீட்டிலே துரோகம் செய்தவர்களுக்கும் கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கட்டும்ட்டு ஆண்டவர் விடவில்லை. துரோகம் செய்த அவர்களையும் கர்த்தர் மன்னித்து அந்த இடத்திலே இறங்கி அவர்களுக்கு சமாதானம் என்று சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாவங்களின் நிமித்தமா, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமா ஆண்டவரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி
இப்பொழுது நாம் சிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை நேசிக்கிற தேவன் நமக்காக இறங்கி அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் கடந்து வருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் அடைக்கப்பட்டவர்களாய், நீங்கள் தேற்றரவற்றவர்களாய், நீங்கள் சமாதானமற்றவர்களாய், நீங்கள் கட்டுண்டவர்களாய் காணப்படுகிறீர்களோ, அந்த எல்லா சூழ்நிலையிலும், அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களுக்காய் இறங்கி வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். 26வது வசனத்திலே, அப்ப தோமா இல்லை. தோமா வந்த பிற்பாடு சொல்றாங்க சீஷர்கள், நாங்கள் இயேசுவை பார்த்தோம், நாங்கள் இயேசுவை பார்த்தோன்னு சொல்றாங்க. ஆனால் அவர் அதை தானே சொன்னார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி நான் உயிரோடு எழுந்திருப்பேன்ட்டு. பார்த்தேன்னு சொன்ன சீஷர்களை பார்த்து தோமா சொல்ல, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அது அப்படி நம்ம கண்ணு முன்னாடி தான் செத்தாரு, ஒன்றும் அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியல, எப்படி அப்படின்னு அவர் சந்தேகப்படுகிறார். அவருடைய கையை பார்க்கணும், காலை பார்க்கணும், அதெல்லாம் இல்லாமல் அவருடைய விழாவில் கையை போட்டு வேற நான் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் என்ன பண்ணுவேன், நம்புவேன். அப்படி இல்லைன்னா நான் நம்பவே மாட்டேன். அப்படி அவிசுவாசமாய் இத்தனை ஏளனமாய் பார்த்த தோமாவுக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க அவர் நினைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பூட்டப்பட்ட வீட்டிலே அப்படி சந்தேகித்த தோமாவுக்காய் கர்த்தர் இறங்கினார். அவர் இறங்கி வந்தது மட்டுமல்ல, முதலாவது சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் பேசலாம், நமக்கு நேரம் இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பரிசுத்தவான்களுக்கு அல்ல, பாவிகளுக்குத்தான், பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படி என்றால் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் ஒன்று சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தம் சிந்தப்பட்டால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நமக்கு சமாதானம் என்பது நமக்கு உண்டாகும். அந்த இரத்தம் எல்லாருடைய இரத்தமும் அதற்கு ஈடல்ல. மற்றவர்கள் அப்படி இரத்தம் சிந்துவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். பாவமில்லாதபடி பரிசுத்தமாய் அவதரித்த இயேசுவினுடைய இரத்தம்தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது வல்லமை உள்ளதாக இருந்தது. அந்த இயேசு அவர் இரத்தம் சிந்தினது நாம் நிமித்தமாய் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டானது. பாவ மன்னிப்பு நமக்கு உண்டானது நிமித்தமாய் அவருடைய பிள்ளைகள் என்கிறதான உடன்படிக்கை நமக்கு ஏற்படுகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயந்து கொண்டிருக்க வேண்டும் என்றல்ல, நாம் சமாதானமாய் வாழும்படியாய். ஹல்லேலூயா. எவைகளிலெல்லாம் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார் என்று சுருக்கமாய் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78-79 வசனம். லூக்கா
1:78-79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும், அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், நம்முடைய கால்களை 78 மகன், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். ஒரு நிமிஷமா. அந்தகாரத்திலும் மரண இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு வெளிச்சம் தரவும். இயேசு வந்திராவிட்டால் நம்முடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவாய் போயிருக்கும். நாம் அந்தகாரம் என்று சொல்லும்போது இருளை குறிக்கிறது. அப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையிலே நாம், இருள்னா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? எல்லா இடமும் டார்க்னஸ்ஸாக இருக்கு, எல்லா இடமும் இருட்டாக இருக்கு. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், போராட்டங்கள் நமக்கு ஒரு இருளாய் காணப்படுகிறது. அவைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பயப்படுகிற சூழ்நிலையிலே நம்முடைய கால்களை எதற்கு நீங்களாக்குகிறார்? வலைக்கு நீங்களாக்கும்படியாய். அந்த வசனத்தை படிக்குமா? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். நம்முடைய கால்களை எதில் நடத்தணும்? சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். என் அன்பிற்குரியவர்களே, இயேசு மரித்து உயிர்த்தெழாவிட்டார் நம்முடைய கால்கள் மனமான போக்கிலே போய், நம்முடைய கால்கள் விரும்பின பாதையிலே போய், நம்முடைய கால்கள் எங்கெல்லாம் போகுதுன்னு தெரிந்திருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் நம்முடைய கால்கள் போய், நம்முடைய கால்களை சமாதானத்திற்கு கேடான வழிகளிலே நம்முடைய கால்கள் சென்றிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றார். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி வந்தார்? உன்னதத்திலே, உயர்ந்த ஸ்தானத்திலே எப்படி வந்தார்? அருணோதயமாய், பெரிய வெளிச்சமாய். பிதாவாகிய தேவன் அப்படித்தான் அவரை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல இருள்களும் மாறும்படியா, நம்மை சரியாய் நடத்தும்படியா, சமாதானத்தின் பாதையிலே நம்மை நடத்தும்படியா, உன்னதத்திலே அருணோதயமாய் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நம்மிடத்திலே கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுடைய பிறப்பு நம்முடைய இருளை முற்றிலுமாய் மாற்றிட்டு, நம்முடைய இருளை முற்றிலுமாய் மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய கால்கள் சரியான பாதையிலே நடத்தும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் பாதை என்பது நமக்கு மிகவும் தேவை. கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறந்திருப்பார் என்றால் உங்களை சமாதானத்தின் பாதையிலே அவர் உங்களை நடத்துவார். பிரச்சனைகள் இல்லாதவர்கள் ஒருவரும் கிடையாது, பாடுகள் இல்லாதவர்கள் ஒருவரும் கிடையாது. அந்த பாடுகளின் மத்தியிலோ இயேசு கொடுக்கிற சமாதானம் மிக 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 பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது
சமாதான பிரபுவாகி அவர் சமாதானத்தின் பாதையிலே நம்முடைய கால்களை அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 26:6. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். போதுமகன், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிப்பார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குடியிருக்கிற இந்த தேசத்திலே நமக்கு தத்தளிப்பு என்பது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் யோசித்து பாருங்கள். நாம் இருக்கிற பகுதி, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேசம், நம்மை சுற்றி இருக்கிற வீடுகள், தெருக்கள், அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் எத்தனை தத்தளிப்பு இருக்கும். கொரோனா என்ற வியாதி வந்ததில்லை, அப்போ ஒரு பெரிய தத்தளிப்பு, நிறைய மரணங்கள், அந்த மரண ஓலங்கள். ஹல்லேலூயா. அது சமாதானமாய் இருந்ததா? சமாதானமாய் இல்லை. நாம் விடுதலையாய் வெளியே வர முடியவில்லை. அநேக மரணங்கள், துர்ச்செய்திகள். ஆனா அப்படியெல்லாம் இல்லாமல் நம்முடைய தேசம் சமாதானமாய் இருக்க வேண்டும். அது சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் அதில் தத்தளிப்புகள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி தத்தளிப்பில்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜனமாகிய நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் மனம் திரும்பி நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக ஏறெடுத்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேசத்திலே சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் தத்தளிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சமாதானக்காரனர் நம்முடைய தேசத்திற்காய் மரித்திருக்கிறார். நம்முடைய தேசத்திலே சமாதானம் வேண்டும். அது யாருடைய கைகளில் இருக்கிறது? நம்மை தாழ்த்தி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு அவருடைய முகத்தை நாம் தேடும் போது அவர் நமக்கு சேமத்தை கொடுக்கிறார். நம்முடைய தேசத்திலே நாம் கவலை இல்லாதபடி, கஷ்டங்கள் இல்லாதபடி சமாதானமாய் நம்மை இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தேசத்தினுடைய சமாதானம் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் தேசத்திற்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வாஞ்சிக்கிறார். இந்த மாதம் என்ன மாதம்? இந்த மாதம் சத்தம். இந்த மாதம் என்ன மாதம்? நம்முடைய தேசத்திலே தமிழ்நாடு இல்லை சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கு. அது நம்முடைய தேசத்திற்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம்தான் நம்முடைய தேசத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஏன் தேவன் எனக்கு கொடுத்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேசம் தத்தளிப்பு இல்லாமல் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் தேசத்தை ஆளுகிறவர்கள் தேவனால் ஆளப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் நம்முடைய தமிழ்நாட்டிற்காய் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அதிகமாய் முடிந்தால் உபவாசித்து தீய சக்திகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே நுழையக்கூடாது. அந்த உத்தரவாதத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே போட்டு கொடுத்திருக்கிறார்.
தேவனுடைய ஆளுகைக்கு விரோதமாக ஒரு கிரியைக்கும் நம்முடைய ஓட்டுகளை செலுத்தக்கூடாது. நாம் சரியாய் செயல்பட வேண்டும், சரியாய் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தினுடைய ஆளுகைக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த மாதம் இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 19 நாள் ஃபுல்லாக இல்லை. மிக 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 அவசியம். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சமாதானத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்திலே தத்தளிப்பார் இல்லாமல் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதே 26:9 வாசியுங்கள். அதே லேவியராகும் 26. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பல்லுகவும் பெருகவும் பண்ணுவார். எப்பொழுது என்றால் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறதின் நிமித்தமாய் அவர் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அவருடைய கண்கள் நம்மேல் பட்டு விட்டது என்றால் நமக்கு எங்கேயாவது இருள் இருக்குமா? சூரியன் நம்ம மேலே பட்டுடுச்சுங்க. சூரியன் நம்ம மேலே நேராக படுது. அப்போ நமக்கு வெயில் இருக்குமா? இருக்காதா? வெளிச்சம் இருக்கும்ல. அது வந்துடுச்சுன்னா இருட்டு இருக்குமா? இருட்டு இருக்கு. லைட்டை போடுறோம், வெளிச்சம் வந்துடுச்சு, பிற்பாடு இருட்டு இருக்குமா? சொல்லுங்களேன். இயேசுவுடைய கண்கள், இயேசுவுடைய கண்கள் நம்மேல் பட்டு விட்டதென்றால் நமக்கு எந்த குறைவும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காது. நமக்கு ஒரு பெரிய பெருக்கம் உண்டு. நம்முடைய சுகத்திலே, நம்முடைய சமாதானத்திலே, நம்முடைய ஆசீர்வாதங்களிலே அவர் பலுகவும் பெருகவும் நம்மை பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் விரும்புகிற பாதையிலே நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 1 ராஜாக்கள் 4:24. 1 ராஜாக்கள் 4:24. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சாமும் முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. எங்கும் சமாதானம், எங்கும் சமாதானம். என் அன்பிற்குரியவர்களே, கடந்து வருகிறார்கள். நடுவிலே ஒரு பெரிய நதி வருகிறது. நடுவிலே ஒரு பெரிய நதி வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்படியாய் கடந்து வருகிறார்கள். வழியிலே செங்கடல் இருக்கிறது. அந்த செங்கடல் அவர்களுக்கு சமாதானமாக இருந்திருக்குமா? கிடையாது. அது அவர்களை பயமுறுத்தினது. ஆனால் அந்த செங்கடலின் நடுவிலே கர்த்தர் கடந்து வந்து அவர்களை கரை சேர பண்ணின போது அவர்களுக்கு சமாதானம் இருந்தது. இப்பொழுது நதிக்கு அப்புறத்தில் இருந்தாலும் சரி, நதிக்கு இப்புறத்தில் இருந்தாலும் சரி, எந்த பக்கம் என்பது ஆண்டவருக்கு பெரிதல்ல. நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றால் எங்கும் சமாதானம், எங்கும் சமாதானம். நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் எங்கும் உங்களுக்கு சமாதானம் உண்டு. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் உங்களுக்கு எங்கும் சமாதானம், எங்கும் சமாதானம். அவர் மட்டும்தான். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், நிந்தைகள் இவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் எங்கும் அவர்
சமாதானத்தை கொடுப்பார். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போதஸ்டர் கொஞ்சம் சத்தமா படிங்கம்மா, நிறுத்தி படிங்க. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். நிறுத்திக்கோங்கம்மா. எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். இது யார் சொல்லுகிற காரியம்? சாலமோன் சொல்லுகிற காரியம். ராஜாவாகிய தாவீது, சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆனால் ஆண்டவர், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் கற்ப பிறப்பாகிய உன் மகன் சாலமோன் தான் எனக்கு அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். ஏனென்றால் தாவீதினுடைய நாட்களிலே யுத்தம் மிகவும் அதிகமாயிருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது நிமித்தமாய் தாவீதை ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரமான ஆலயத்தில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கும்போது அதில் இளைப்பாறுதல் என்பது இல்லாதபடி காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, உறவுகளிலே விரிசல்கள் வரும்போது சமாதானமாய் காரியங்களை செய்ய முடியாது. தேவனுடைய நோக்கம் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும். இப்பொழுது ராஜாவாகிய தாவீது மரித்துவிட்ட பிற்பாடு சாலமோனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஈராம் என்கிற ராஜா சாலமோனிடத்திலே வருகிறார். வரும்போது அவர் சொல்லுகிறார், உன் தகப்பன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினாரே. சாலமோன் சொல்லுகிறார், என் தகப்பன் விரும்பின அந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஏனென்றால் எங்கும் எனக்கு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யுத்த நாட்கள் முடிந்து விட்டது. அந்த போராட்டத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. அந்த உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது எனக்கு எங்கும் சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தோடு காரியங்களை செய்வது மிகவும் நேர்த்தியான காரியம். அதனால்தான் ஆண்டவர் முதலாவது உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். போதஸ்டர் கொஞ்சம் சத்தமா நிறுத்தி படிங்கம்மா. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க மகன். யாருக்கு? எகிப்தியர்களுக்கு அடிமையாய் நீங்கள் இருக்க கூடாது.
அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை புறப்பட பண்ணுகிறேன். நீங்கள் ஒன்றிற்கும் அடிமையானவர்கள் அல்ல. எவையெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அவை எல்லாவற்றிலும் இருந்து நான் உங்களை புறப்பட பண்ணுகிற தேவன். எந்த காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துக்கப்படுத்தி மனுஷர்களுக்கு உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறதோ அந்த எல்லா அடிமைத்தன ஆவிகளை உங்களை விட்டு நான் அகற்றி அதிலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறேன். ஹல்லேலூயா. இன்று மனிதர்கள் பல விதத்திலே நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு தவறும் இல்லாதபடி நாம் அவர்களுக்கு பயந்திருக்கிற காரியங்கள். ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்து உங்களுடைய நுகத்தடிகளை முறித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எதெல்லாம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குதோ அது எல்லாத்தையும் முறிச்சு போட்டுருவார். சுக்கு நூறா எல்லாத்தையும் முறிச்சு உடைச்சி தூக்கி போட்டு உங்களை வெளியே கொண்டு வருவார். அது எந்த காரியமாக இருந்தால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை கர்த்தர் அழைத்து கானானுக்கு நேராய் உங்களை கொண்டு போகும்படியா கானானுக்குள் நிகழதை சுதந்தரிக்கும்படியா உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்கள் அடிமைத்தன ஆவியிலே வாழ்வதற்காக அல்ல. நுகத்தடி என்று சொல்லும்போது ஏற்போட்டுகிற மாடுகள் அந்த நுகங்களை சுமந்து அவைகளை அடிமையாய் தாங்கி கொண்டு போகிறது. அது எல்லாத்தையும் நான் உடைச்சிடுவேன். எதெல்லாம் உங்களை அள வைக்குது, எதெல்லாம் உங்களை கட்டி வச்சிட்ருக்குது, எதெல்லாம் உங்களை கண்ணீரோட வைக்குது, அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தால் கர்த்தர் அவைகளை உடைத்து நொறுக்கி போட்டு உங்களை வெளியே கொண்டு வரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எகிப்தை விட்டு வெளியே வாருங்கள். என் அன்பிற்குரியவர்களே, எகிப்தின் சுகபோகங்களை பார்க்காதிருங்கள். நாம் கானானுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். வெளியே வந்து பார்த்தால்தான் கானான் எப்படி என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலிலே தொடுத்தவர்களாயும். சமாதானத்தின் 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 நல்ல கவனிங்க, சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலில் தொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த இடத்துல எவ்வளோ பலகீனங்கள் மத்தியிலும் ஜெபிக்கிறார்கள், ஊழியங்களுக்கு கடந்து வருகிறார்கள், ஏதாவது ஆண்டவருக்கு செய்கிறார்கள். அவங்களால என்ன முடியுமோ அதை செய்கிறாங்க. மகா சொன்னாங்க, கல் ஆட்டக்காரருக்கு நான் சொன்னேன், இந்த நாட்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நாம் காலிலே தரித்து கொண்டு சுவிசேஷத்திற்காய் நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவனை பிரதிபலிப்பதற்கு, தேவனை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாகும் போது அதில் சமாதானம் என்பதை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம் நிமித்தமா நம்முடைய சமாதானம் இழந்து போயிருக்கிறதா? ஒருவேளை
உங்களுடைய சமாதானத்தை இழப்பதற்கு நீங்கள் காரணமாயிருந்திருக்கிறீர்களா? நீங்கள் யோசித்து பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆயத்தம், நான் ரெடி ஆண்டவரா, உமக்காக வாழ, உமக்காக நிற்க, உமக்காக ஜீவிக்க நான் ரெடி ஆண்டவரா. நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. உலக வாழ்க்கை பஞ்சுமத்தை அல்ல. உலகத்தில் உபத்திரவம் உண்டு தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த உபத்திரவங்களை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் எனக்கு உண்டு. நான் உபத்திரவத்தின் வழியே கடந்து வந்தவள். இப்போ கூட சரீரத்தில் நிறைய வேதனைகள், பாடுகள். ஆனால் ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு வேளையும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். நான் அதை தான் நினைக்கிறது. அது எனக்கு ரொம்ப பெருசு. அந்த பாரங்கள் அழுத்தும் போது கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்றைக்கு அவரை நான் பற்றி கொண்டேனோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சமாதானம். போராட்டங்கள் உண்டு, ஆனால் அவைகள் நிலைத்து நிற்பது கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரு செகண்ட்ல எப்படியா போய்விடும். ஏனென்றால் நாம் சமாதான பிரபுவாகிய அவருடைய கரத்திற்குள்ளே நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் என்ன செய்திருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்தாலும், இன்றைக்கு நாம் எந்த காரியங்களிலே இடறி போயிருந்தாலும் அவைகளை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. நாளைக்கு உயிர்த்தெழுதலின் ஆராதனை. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட போகிற நீங்கள் சகலவற்றிலும் அவைகளுக்கு மறித்து நீங்கள் உயிர்த்தெழுதலை உண்மையாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சமாதானத்தை கொடுத்தது. எங்கும் சமாதானம், தேசத்திலே சமாதானம், பகைகள் இல்லாத இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் அந்த எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 17:14. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிறது மாதிரி கிடையாது. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம். அது யாருடைய சமாதானம்? என் சமாதானம் கிடையாது. ஆண்டவர் இயேசுவுடைய சமாதானம். ஆண்டவர் இயேசுவுடைய சமாதானம். அவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் எப்படிப்பட்டதென்றால், அது என்னுடைய சமாதானம். அது வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அது ஒருவரும் அந்த சமாதானத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் அன்பிற்குரியவர்களே, என் அன்பிற்குரியவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற நீங்கள்
அவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. பயப்பட காரியம் வரும், ஆனால் அதில் நாம் பயப்படக்கூடாது. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குள்ளே வந்து பாருங்க, அதுக்குள்ளே வந்து பாருங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நான் எல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு நீங்கள் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் தலையெழுத்து இது உங்கள் மேலே விழுந்தது, எனக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்போ அவர் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்லுவாரா? பொய் சொல்லவே மாட்டார். உண்மையாக சொல்கிறேன் பாருங்களா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை நிறைய அனுபவிக்கிறேன். நான் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்த காலங்கள் உண்டு. ரொம்ப ஆடம்பரம், நான் ரொம்ப ஸ்டைலு, ரொம்ப சுத்தம் பார்ப்பேன். நகை, பூ, ஆடை, அலங்காரம். அப்பெல்லாம் எனக்கு சமாதானமே இல்லை. அப்பெல்லாம் எனக்கு சமாதானமே இல்லை. என்றைக்கு ஆண்டவரை முழுமையாய் விசுவாசித்து அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளாய் வாழ என்னை அர்ப்பணித்தேனோ, அன்றிலிருந்து எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ சூழ்நிலைகள் வரும், ஆனால் அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து உண்மை அந்த பாதை அது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் நம்மளை மேற்கொள்ளாது. நிறைய பாடு இருக்கும், ஆனால் அந்த பாடு நமக்கு பெருசாக தெரியாது. அது நம்மளை ஒன்றுமே அது பண்ணாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். நான் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். அநேக சூழ்நிலைகள் வரலாம். அவைகளின் மத்தியிலும் எனக்கு கவலைனா ரொம்ப வர்றதே, மற்றவங்க ஏதாவது பிரச்சனைகளை சொல்லும்போது ரொம்ப பாரப்படுவேன். ரொம்ப கவலையாக இருக்கும், அதற்காக ரொம்ப பாரப்படுவேன். எப்படியாயும் அவங்க அதிலிருந்து வெளியே வரணும். ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அதை செஞ்சு தான் ஆகணும், அதை செய்துதான் ஆக வேண்டும். நமக்கு இருக்கிற போராட்டத்திலும் மற்றவர்களுக்காக நாம் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே யோவான் 14:18 படி. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை அப்படி விட்டுட்டு போறதுக்கு நான் சாகலை, அப்படி விட்டுட்டு போறதுக்கு நான் உயிர் தெழுதலை. நான் உங்களை அப்படி விடவே மாட்டேன், அப்படி விடவே மாட்டேன். எனக்கு யாரும் இல்லை என்னை பரிந்து பேசுவதற்கு, எனக்காக நியாயம் கேட்பதற்கு, என்னை விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த தேவன் சொல்லுகிறார், உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களிடத்தில் நான் வருவேன், நான் வருவேன். இந்த உலகத்திலும் உலகத்திற்குரிய எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அழும்போது நான் உங்களிடத்தில் வருவேன். நீங்கள் கவலைப்படும் போது நான் உங்களிடத்தில் வருவேன். உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வதற்கு நான் உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அந்த ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். சமாதான பிரபுவாகி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே
நடத்த, நம்மை சரியாய் நம்முடைய தேசத்திலே தத்தளிப்பில்லாமல் நாம் வாழும்படியா, நமக்கு எங்கும் எதிலும் சமாதானத்தை கொடுக்கும்படியா, சத்துரு இல்லாதபடி சமாதானமாய் நாம் இளைப்பாறும்படியா, சகலவற்றிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நம் கால்களிலே தொடுத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போயிருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி, சூழ்நிலைகளை பாராதபடிக்கு அவைகளின் மத்தியிலும் தேவனை பாருங்கள். கண்டிப்பாய் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். சூழ்நிலைகளை பார்க்க பார்க்க குனிந்து போவீர்கள். தலை நிமிர்ந்து அவரை பார்க்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவரே, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்காய் வைத்து போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எங்களுடைய தேசத்தில் சமாதானத்தை கொடுப்பேன் இருக்கிறீங்களே, எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்கும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவர், அதற்கு நாங்கள் ஆயத்தம் ஆகும்படியா, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நாங்கள் கால்களில் தொடுக்கும் போது அந்த சமாதானத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ங்க. சமாதானம் இல்லாத இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. என் ஜனங்கள் சமாதானமாய் கடந்து போகட்டும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா.